ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம செட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, தரமான சம்பவம் பண்ணியிருக்காப்புல டிரைவரு. என்ன நடந்திருக்குன்னா, இதுதான் கியர் பாக்ஸு, நம்ம தோஸ்துக்குள்ள கியர் பாக்ஸு. இது பாருங்கள், இந்த ஹோல்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கியரில் உள்ள ஒரு லாக் ஒன்று உடஞ்சி அதில் பட்டு தெரித்து அதில் உள்ள ஆயில் ஃபுல்லாக கீழே லீக் ஆகி, அதான் கம்ப்ளைண்ட்டு. ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முடியல, அதை கோச்சுக்காதீங்க. இப்போ இந்த ஃபுல்லாக எடுத்து போட்டு க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக ஃபுல் க்ளீன் ப்ராசஸ் தான். டீசல் ப்ளஸ் பெட்ரோல் ரெண்டையும் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணியாச்சு டோட்டலாக. இது தான் குட்டி டாப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கியரை இந்த ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய போல்ட் நட்ஸு, அதோடய பாடி, அவுட்ரு பாடி. இந்த அவுட்ரு பாடி நல்லாயிருக்கு, டேமேஜ் ஆகலை. அதுக்கப்புறம் இதுதான் வந்து கியர் சாஃப்ட்டு, டாப் கியர் சாஃப்ட்டு. அதை க்ளீன் பண்ண மறந்தாச்சு, அதனால் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் டோட்டல் கியர் பாக்ஸ் செட்டு கிட். அப்படியே அது ஆக்சுவலாக இதுதான் வந்து ரிவர்ஸ் கியரு. இது ஃபஸ்ட்டு கியரு, அதோடைய இதுக்கப்புறம் இது செகண்ட் கியரு, இது வந்து தேர்ட் கியரு, இதுதான் ஃபோர்த்து கியர், டாப் கியர்னு சொல்லுவாங்க. இது வந்து கவுண்டர் சாஃப்ட்டு. இது ஃபுல்லாமே கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது கீழே உள்ளது எல்லாமே. அது வந்து அதோடய யோக்கு. அது வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து யோக்கு. அது மேலே இருக்குது பார்த்தீங்களா, கை வச்சுருக்க பாருங்கள். அதுதான் வந்து குட்டி டாப் வந்து உட்கார இடம், ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணுறக்கூடிய இடம் அதுதான். இது வந்து மெயின் சாஃப்ட். இது அதில் வந்து ஜாயிண்ட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் புள்ளி காட்டினால அந்த புள்ளி, இந்த புள்ளியை வந்து தான் கீழே அது கீழே இருக்கும். கவுண்ட் சாஃப்ட்டு கீழே இருக்கும். இது ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. எல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதுதான் வந்து அந்த உடஞ்ச பகுதி, அந்த உடஞ்சிருக்குன்னு சொன்னீங்களா, உடஞ்ச பகுதி. உடஞ்ச அந்த உள்ள பேரிங்கு. எப்போவுமே கியர் பாக்ஸ் கழட்டிங்கன்னா அந்த பேரிங் ஐட்டத்தை ஃபுல்லாக செக்அப் பண்ணிங்க. பேரிங் தான் அதிகமாக காலியாகும். இது வந்து நீடில் பேரிங் சொல்லுவாங்க. நீடில் பேரிங் 50 கிலோ நீடில் பேரிங்கு. நீடில் பேரிங் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த பாடி வாங்கியாச்சு, புதுசு வாங்கியாச்சு. புது பாடி டோட்டலாக பாடி டேமேஜ் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. பழைய பாடி ஒன்றும் பண்ண முடியாது. எம்சிஎல்லாம் வச்சு ஒட்டி பண்ணாலும் மேபி அது ஓடாது. அதில் உள்ள வைப்ரேஷனில் வந்து என்ன ஆகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிப் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அதை அதிகமாக போட மாட்டோம். அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். கஸ்டமருக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து அடுத்து அசம்பிள் வேலை தான். ஃபுல்லாக ஜாமான்லாம் வாங்கியாச்சு. டோட்டலாக எல்லாமே ஜாமான் வாங்கியாச்சு. எல்லாமே அடுத்து வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி வீடியோ போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து எல்லாமே அசம்பிள் பண்ணுறது தான். எப்போவுமே கியர் பாக்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆயில் கரெக்டாக ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. அது பண்ணாலே ஓரளவுக்கு கியர்லாம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த வண்டியை மாற்றியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அதிகம் நைட் ரொம்ப அன்டைம் ஆகிடுச்சு முடிக்கிறதுக்கு. அதனால் வந்து அது வந்து இந்த வீடியோ அடுத்து கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியலை. அதனால் வந்து இப்போ எண்டிங் வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக பக்கவாக எல்லாம்